ஹாய் ஹலோ வணக்கம் நமஸ்தே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு இந்த சிம்பிள் பெலூன் டெக்கரேஷன் தான். ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணியிருக்கேன். ரொம்ப கிராண்டாக ஆர்ச் மாதிரிலாம் கிடையாது. ஸோ அது அமேசானில் புக் பண்ணி ஒரு 200 சம்திங் ரேஞ்சில் தான் வாங்கி பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு பாருங்கள். இன்னொன்று இந்த பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு வெளியே சமோசா இந்த மாதிரிலாம் வாங்காமல் சிம்பிளாக ஒரு சாண்ட்விச் வீட்லேயே பண்ணி பசங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் எப்படி கொடுக்கணும்னு சொல்லிட்டு பாருங்கள். ஓகே, இந்த கிட் நான் அமேசானில் தான் வாங்கியிருக்கேன். 299 rupees பட்டிருக்கு. ஆனால் இதில் என்னென்ன ஐட்டம்ஸ் வந்துச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். Four colors of balloons, the thank you card, ஒரு happy birthday round shape balloon. இது ஓவரால் 44 pieces இருக்கு. அது happy birthday tag மாதிரி 4 colors இருக்கு. ஓவரால் 44 pieces. balloons 4 colors இருக்கு. blue, grey, gold and light green color. அதுக்குள்ள அந்த blue color petals மாதிரி இருக்கு. ஆக்சுவலா இதுல பெரிய drawback என்னன்னா இந்த ribbon curtain தான். இதுல நான் புக் பண்ணும்போது நான் பார்க்கலாம். நான் என்ன நினைச்சேன்னா 2 ribbon வரும் கரெக்டா இருக்கும் அப்படின்னு பார்த்தா. பட் அதுக்கப்புறம் டெலிவரி ஆனதுக்கு அப்புறமா ஈவன் ஓப்பன் பண்ணும்போது தான் நான் பார்த்தேன் என்னன்னா சிங்கிள் ரிப்பன் தான் வந்திருக்கு. ஸோ நம்ம சிங்கிள் ரிப்பனில் டெக்கரேட் பண்ணும்போது அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ நான் மறுபடியும் இதுக்காக ஒரு சூப்பர் மார்க்கெட் போயிட்டு இன்னொரு 2 ரிப்பன்ஸ் வாங்கியிருக்கேன். பட் லைட் கலர் ஷேடாக இருந்ததுனால இந்த ரிப்பன் நான் யூஸ் பண்ணவே இல்லை டெக்கரேஷனுக்கு. நான் வெளியே சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கின இந்த 2 ரிப்பன்ஸ் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் டெக்கரேஷனுக்காக. ரிப்பன் கட்டன். அப்புறம் இப்போ நம்ம ஃப்ளவர் எப்படி பண்ணணும்னு சொல்லி தான் பார்த்துட்டு இருக்கோம். இதில் நான் 4 ப்ளூ கலர் எடுத்திருக்கேன். ஒரு மீடியம் சைஸாக காற்றடிச்சிட்டு ஒரு ஃப்ளவர் மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறமா 4 கிரே கலர், அது குட்டி சைஸில் கிரே கலர் இதுதான் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் சென்டரில் கோல்டு கலர் பெலூன் வர மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ இது பெரிய ஃப்ளவர் பண்ணுறதுக்காக. ஸோ 2 ரிப்பன் தனித்தனியாக நம்ம காத்தடிச்சு தனித்தனியாக நம்ம முடிச்சு போடணும். இப்போ அதை 2 சேர்த்து அப்படி நாட் போட்டுக்கணும். ஸோ இந்த ப்ராசஸில் நம்ம ஃப்ளவர் பண்ணிட்டோம் அப்படின்னா அது கலண்டாது, அப்படியே ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ 2 இது கிரே கலர் குட்டி ஃப்ளவருக்காக 2 கிரே அண்ட் சிங்கிள் கோல்டு. அந்த சிங்கிள் கோல்டு அந்த 2 கிரேக்காக கிரேயோட சேர்த்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க இது என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, சும்மா நீங்க பாருங்க. ஒரு 3 பெலூன் ஒரு சைடா நம்ம முடிச்சு போடுவோம், ஒரு 2 பெலூன் தனியா முடிச்சு போடுவோம். அது ரெண்டுத்துமே எடுத்து நம்ம சும்மா அந்த சுத்துனாவே அட்டாச் மாதிரி ஆயிடும். பட் ஷேப் கரெக்டா கொண்டு வாங்க நம்ம பெலூனுக்குள்ள பெலூன் சுத்தும் போது. ஸோ ஒரு பெலூன் மேலே இன்னொன்று அப்படி நம்ம மாற்றி பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் காற்று ரொம்ப டைட்டாக எப்பவுமே அடிக்காதீங்க. பெலூனுக்கு காற்று கொஞ்சம் கம்மியாக இருந்தால் தான் நம்ம இந்த ஃப்ளவர் இதெல்லாம் பண்ணும்போது பெலூன் உடையாமல் இருக்கும். இது குட்டி பெலூன், குட்டி ஃப்ளவர். இது பெருசாக பண்ணியிருக்கா இல்லையா? ஸோ இதே மாதிரி 2 பண்ணிட்டு இது ஒரு பெரிய ஃப்ளவர் மாதிரி பண்ண போகிறோம். 2+2. இதுக்குள்ள நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணிருக்கோம் இல்லையா கிரே கலர் ரிப்பன், அந்த சென்டர்ல வர மாதிரி பண்ணணும். இது கொஞ்சம் டஃபா தான் இருக்கும். உடையாம அப்படியே ஒரு சுத்தணும் அப்படின்னா கரெக்டா அழகா ஒரு டபுள் லேயர்ல ஒரு ஃப்ளவர் வந்துடும்.
இப்போ வந்து கரெக்டா நம்ம அந்த பெட்டலுக்கு ஆப்போசிட்ல ப்ளூ கலர் இருக்கணும், மேல ஆப்போசிட்ல கிரே கலர் இருக்கணும், மேல வந்து கோல்டு கலர். அது வந்து பெரிய பெலூன், பெரிய பெலூன் ஃப்ளவர். இப்போ நம்ம பண்றது வந்து குட்டி குட்டி ஃப்ளவர்ஸ், ஸ்மால் ஃப்ளவர்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண அதே மெத்தட்ல தான் பண்ண போறோம். ஒரு 2 வந்து கிரே கலர் அண்ட் அகைன் ஒரு 2 வந்து கிரே கலர் அண்ட் 1 கோல்டு கலர். அந்த மாதிரி பண்ணிட்டோம்னா கிரே கலர்ல ஒரு மினி ஃப்ளவர் ஷேப்ல வந்துடும். அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் சுத்தி அதுக்கப்புறம் தான் முடிச்சு போடணும். இப்போ இன்னொரு கிரே வந்து அதுக்கு முடிச்சு போடணும். ஸோ 3 பெலூன்ஸ் ஒரு செட் அண்ட் 2 பெலூன்ஸ் ஒரு செட். ஸோ இப்போ அந்த 2 கிரே அண்ட் அந்த 3 பெலூன்ஸ் மூணும் சேர்த்து அப்படி ரொட்டேட் பண்ண மாதிரி பண்ணாவே வந்து நம்மளுக்கு ஒரு குட்டி மினி ஃப்ளவர் மாதிரி ஷேப் கிடைச்சிடும். இப்படிதான். ஸோ அப்புறம் நம்மளுக்கு ஹாப்பி பர்த்டே ஒரு 2 ரவுண்ட் பெலூன்ஸ் மாதிரி வந்து இருந்தது இல்லையா, அவங்க வந்து அது காத்தடிக்கிறதுக்கு இந்த மாதிரி குட்டி பைப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது வந்து நம்ம வாயில ஊதுனாதான் கரெக்டா வரும். இப்படி வச்சுட்டு அப்புறம் வாயில ஊதுனா அந்த ரவுண்ட் ஷேப் கிடைச்சிடும். இப்படி வந்துடும். அதே மாதிரி அந்த டிரான்ஸ்பரண்ட் பெலூனுக்குள்ள அந்த ப்ளூ கலர்ல அந்த சம்கி மாதிரி வந்துடும். சம்கி கூட கிடையாது, ப்ளூ கலர் பெட்டல்ஸ் மாதிரி இருக்கும். உடைச்சா வந்து அது அப்படியே நம்மளுக்கு ஒரு பூ மாதிரி கீழே விழும். அந்த மாதிரி பெலூன்ஸ் ஒரு 4 கொடுத்துருந்தாங்க. அப்புறம் இந்த ரிப்பன் நம்ம ஒட்டுறதுக்கு வந்து ஒரு டிராப்ஸ்ன்னு கிடைக்கும், கம் டிராப்ஸ்ன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி வாங்கிட்டோம்னா ஈஸியா ஒட்டுறதுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். ஃபர்ஸ்ட் கர்டன் ஒட்டிட்டு அங்க எங்கேயாவது கொஞ்சம் ஓப்பனா இருக்கு அப்படின்னா அதுவும் அதே மாதிரி ஒரு க்ளூ டாட் வச்சுட்டோம்னா இந்த மாதிரி நீட்டா அழகா ஒட்டிக்கலாம். ஃபர்ஸ்ட் கர்டன் ஒட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த ஃப்ளவர் எல்லாம் சேம் க்ளூ டாட்ஸ் வச்சுதான் நம்ம ஒட்டிக்கணும். ஸோ அந்த ஷேப் வந்து ஸ்கொயரா வச்சா அழகா இருக்காது. ஸோ அந்த ட்ரையாங்கிள் மாதிரி ஒரு ஃப்ளவர் மாதிரி இருக்கிறதுக்கு நான் எப்படி திருப்பி வச்சிருக்கேன். ஸோ அதை எப்படி நம்ம க்ளூ டாட்ஸ் வைக்கணும்னா இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் சும்மா அப்படி வச்சு நம்ம கை வச்சுட்டோம்னா கைக்கு ஒட்டிக்கும். ஸோ கை வைக்காம டைரக்டா அப்படியே எடுத்துட்டு பேப்பர்ல இருந்து நம்ம க்ளூ வந்து இதுக்கு ஒட்டிடலாம். அப்படியே எடுத்துட்டு போயிட்டு செவத்துக்கு ஒட்டிட்டோம்னா கரெக்டா இருக்கும். நம்ம கை பட்டாவே வந்து கைக்கு ஒட்டிக்கும். ஸோ கையில படாம நம்ம ஒட்டிட்டோம்னா டைரக்டா எப்படி இருக்கும், செவத்துக்கு ஒட்டிடலாம். சேம் இதுல வந்து ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி லெட்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க அண்ட் ரிப்பனும் கொடுத்துருப்பாங்க. நம்ம அந்த ரிப்பனுக்கு வந்து இந்த மாதிரி செட் பண்ணிட்டு சேம் இங்கேயும் நான் க்ளூ டாட் வச்சுதான் ஒட்டிருக்கேன் செவத்துல. அப்புறம் அவங்க கொடுத்த அந்த 2 கேண்டில் ஷேப்ல 2 கொடுத்திருந்தாங்க, அதையும் அந்த க்ளூ டாட் மேல தெரியாம ஒட்டிட்டேன். சேம் ரவுண்ட் ஹாப்பி பர்த்டே மாதிரி. எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்போ வந்து சிம்பிள் சாண்ட்விச் நம்ம எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க, வெறும் பச்சை மிளகாய், கொத்தமல்லி அண்ட் ஆலு பொட்டேட்டோ பாயில் பண்ணி வச்சு ஸ்மாஷ் பண்ணி வச்சது. இதுக்குள்ள வந்து நம்ம ஓமம் போடணும். ஓமம் அண்ட் சால்ட் மொத்தமாவே 5 இன்கிரீடியன்ஸ் தான். இது மொத்தமா வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு பவுல்ல எடுத்து வச்சுக்கணும். அந்த பசங்க எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் அப்போ இமீடியட்டா நம்ம பிரெட் மேல வச்சு டோஸ்ட் பண்ணி கொடுத்தாவே கரெக்டா இருக்கும். ஜஸ்ட் அந்த 5 இன்கிரீடியன்ஸ் தான். ஸ்மாஷ்ட் பொட்டேட்டோ, ஓமம், சால்ட், கொத்தமல்லி அண்ட் பச்சை மிளகாய் வந்து குட்டி குட்டி பீசஸ் தான். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க கம்மியா போட்டுக்கோங்க.
இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு பவுல்ல எடுத்து வச்சுக்கிட்டோம்னா அப்படியே நான் எடுத்து தனியா வச்சிருந்தேன். அண்ட் பசங்க எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் அப்ப நான் வந்து டோஸ்ட் பண்ணிருக்கேன். ஸோ எப்பவுமே பிரெட் டோஸ்ட் எல்லாமே வந்து நம்மளுக்கு சூடா பண்ணி கொடுத்தாதான் டேஸ்ட் நல்லா இருக்கும் அந்த சாண்ட்விச் எல்லாம். ஸோ நீட்டா அந்த மிக்சர் எல்லாம் பிரெட் மேல அப்ளை பண்ணிட்டு இது வந்து கீல ஃப்ரை பண்ணி கொடுங்க. கீல ஃப்ரை பண்ணாதான் நம்மளுக்கு நல்லா இருக்கும். நான் டோஸ்ட் எல்லாம் யூஸ் பண்ணல, பிரெட் டோஸ்ட் எல்லாம் நான் வந்து நார்மலா அந்த தோசை தவா மேலதான் ஃப்ரை பண்ணி கொடுத்தா. எனக்கு வந்து பிரெட் டோஸ்டர் விட அந்த தவால ஃப்ரை பண்ணி கொடுத்தாதான் இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்கும். ஸோ அதனால நான் வந்து இந்த சாண்ட்விச்சஸ்க்கு எல்லாம் மேக்ஸிமம் நான் தவால தான் ஃப்ரை பண்ணி கொடுப்பேன். ஸோ இந்த பிரெட் மேல நீட்டா அப்ளை பண்ணிட்டு மேல இன்னொரு ஸ்லைஸ் வைக்கணும். தவால வச்சு அந்த நெய்யை கொஞ்சம் மெல்ட் பண்ணி வச்சுக்கணும். ஆல்ரெடி முன்னாடியே மெல்ட் பண்ணி வச்சுட்டோம்னா நிறைய ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை. சும்மா லைட்டா அங்கங்க ஒரு ட்ராப் மாதிரி அப்படியே ஒரே இடத்துல போடாம கொஞ்சம் கொஞ்சமா போட்டு வச்சுட்டோம்னா ஃப்ரை பண்ணும்போது நல்லா இருக்கும், கிறிஸ்பியா வர இருக்கும். 2 சைட்ஸ் கூட அதே மாதிரி கீ போட்டுட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப ஹை ஃப்ளேம் வெள்ளம் வைக்காதீங்க. ஹை ஃப்ளேம் வைக்காம ரொம்ப மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு நெய் அங்கங்க லைட்டா ட்ராப்பா போட்டுக்கிட்டு ஃப்ரை பண்ணணும். அண்ட் ஃப்ரை பண்ணும்போது கூட வந்து நம்ம அப்படியே ப்ரெஸ் பண்ணி பண்ணா வந்து உள்ளெல்லாம் பாயில் ஆனது அந்த டேஸ்ட் எல்லாம் பிடிச்சிட்டு பிரெட்டுக்கு எல்லாம் டோஸ்ட் நல்லா வரும். எப்பவுமே வந்து அந்த பிரெட் சாண்ட்விச் பண்ணும்போது ப்ரெஸ் பண்ணி நம்ம டோஸ்ட் பண்ணோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அது ஃப்ரை ஆகிறதுக்குள்ள நம்ம இன்னொன்று ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அந்த பசங்க வர்றதுக்கு முன்னாடியே நம்ம எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா கேக் கட் பண்ணிட்டு அவங்க கேக் சாப்பிட்றதுக்குள்ளேயே நம்ம வந்து இதை அவங்கள ஃப்ரை பண்ணி கொடுத்துடலாம். நான் என்ன பண்ணுவேன்னா ஒரே வாட்டி கட் பண்ணி சாண்ட்விச் முடிச்ச உடனே ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு சாண்ட்விச் கொடுக்க மாட்டேன். ஃபர்ஸ்ட் பீஸா கட் பண்ணி குட்டியா கட் பண்ணுவேன். அது அவங்க சாப்பிட்றதுக்குள்ள நான் இன்னொன்னு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு போய் கொடுத்துடுவேன். ஸோ அவங்களுக்கு வந்து சூட சாப்பிடும் போது இந்த கெச்சப் தொட்டிக்கிட்டு சாப்பிட்டா இன்னும் நல்லா இருக்கும். இந்த டிஷ் வந்து நான் பஞ்சாப்ல இருக்கும் போது எங்க ஹவுஸ் ஓனர் ஆண்டி தான் எனக்கு கத்து கொடுத்தாங்க. அவங்க வீட்டுல அதை ரெகுலரா பண்ணுவாங்க. எதுவுமே இல்லை, சிம்பிளா பொட்டேட்டோ பாயில் பண்ணி வச்சுப்பாங்க, கொத்தமல்லி, பச்சை மிளகா, ஓமம் போடுவாங்க டைஜஸ்ட் ஆகிறதுக்கு, அண்ட் சால்ட். ஸோ இது மட்டும் இந்த 5 இன்கிரீடியன்ஸ் பண்ணிட்டு பண்ணுவாங்க. ஆனா திகட்டாது. நம்ம வெளியெல்லாம் வந்து இதெல்லாம் போடுறதுனால மைனஸ் எல்லாம் போடுவாங்க. ஸோ திகட்டும், சீஸ் எல்லாம் போடுவாங்க, திகட்டும். இதெல்லாம் திகட்டாது. நம்ம 2 சாண்ட்விச் கூட டேஸ்டியா சாப்பிடலாம். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப சிம்பிளா டேஸ்டியா இருக்கும். அப்புறம் பெலூன் டெக்கரேஷன் எப்படி இருக்கு, சாண்ட்விச் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சிம்பிளா இந்த மாதிரி பண்ணி கொடுத்தோம்னா பசங்களும் என்ஜாய் பண்ணுவாங்க. சிம்பிள் பெலூன் டெக்கரேஷன் அண்ட் சிம்பிள் ஸ்நாக்ஸ். ஸோ 2 சைட்ஸ் கூட நம்ம அப்படி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கிறிஸ்பியா. அதே மாதிரி இன்னொன்னு. ஸோ இது வந்து நம்ம ஷாப்ஸ்ல கட் பண்ண மாதிரி நான் கிராஸா கட் பண்ணலாம். உங்களுக்கு வேணா நீங்க கிராஸா கூட கட் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி சாண்ட்விச் மாதிரி பாக்கிறதுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் குட்டி குட்டியா கட் பண்ணி கொடுப்பேன். 4மே சேம் ஷேப்ல சேம் சைஸ்ல இருக்கிற மாதிரி அந்த ஸ்கொயர் ஷேப் வேணும்னு சொல்லிட்டு. பசங்க ஒரு பீஸ் சாப்பிடுறதுக்குள்ள நம்ம இன்னொன்னு சாண்ட்விச்சை ரெடி பண்ணிடலாம்.
எப்படி இருக்கு டேஸ்ட் பண்ணி பாருங்க. ரொம்ப சிம்பிளா இருக்கும், ஈஸியா இருக்கும் பண்றது கூட. ட்ரை பண்ணி பாருங்க. இதான் எங்களோட பர்த்டே, சிம்பிளான பர்த்டே டெக்கரேஷன், என் பையனோட பர்த்டே டெக்கரேஷன். Thanks for watching. Please subscribe. Thank you. Bye.